துரோகம் செய்த அவனை நீ இன்னும் மறக்க முடியலையா? இரவு நேரத்தில் அவன் முகம் தாம் மனசுல வருதா? ஏன் அவன் இப்படி செய்தான்? ஏன் என்ன மட்டும் இப்படி காயப்படினா? உன் மனசு இப்போவும் அந்த கேள்வி கேக்குது. இன்று அந்த கேள்விக்கு பதில் சொல்ல நான் வந்திருக்கிறேன். நான் சிவன். உன் அழுகையையும் கேட்டேன், உன் மௌனத்தையும் உணர்ந்தேன். நீ துரோகம் கண்டவன் இல்லை, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன். கேள், இது உனக்கான உண்மை. நீ நம்பியவன், உன் ரகசியம் தெரிந்தவன், உன் கண்ணீரை கண்டவன். ஒரு நாள் துரோகம் செய்தான். நீ நினைத்தாய், அவன் என்னை பயன்படுத்தினான், அவன் என்னை விட்டு போனான். ஆனால் உனக்கு தெரியுமா, அவன் உன் வாழ்க்கையில் வந்ததே என் அனுமதியுடன். அவன் போனதும் என் முடிவுதான். அவன் உன் வாழ்க்கை இலக்கு இல்லை, அவன் ஒரு பாடம். நீ பிடித்து நின்ற உறவு நான் விடுவித்தேன். ஏன் தெரியுமா? ஏனென்றால் நீ அதைவிட உயர்ந்தவன். துரோகம் என்றால் என்ன தெரியுமா? அது ஒரு வெளிப்படுத்தல். யார் உண்மையில் உன்னுடன் இருப்பார்கள், யார் முகமூடி அணிந்திருக்கிறார்கள், அதை காட்டும் தருணம். நீ நம்பியது மனிதன் இல்லை, உன் எதிர்பார்ப்பு. நீ காப்பாற்றியது உறவு இல்லை, உன் தனிமை பயம். துரோகம் நடந்த பிறகுதான் உனக்கு தெரியும் நீ எவ்வளவு வலிமையானவன் என்று. நீ இழந்தது அவன் அல்ல, நீ இழந்தது உன் கண்மூடிய நம்பிக்கை, உன் பலவீனம், உன் தன்னம்பிக்கை குறைவு. அதையெல்லாம் நான் உன்னிடமிருந்து எடுத்தேன். நீ மனிதரை பிடித்து நின்றாய், நான் உன் குணத்தை கட்டினேன். நீ ஆதரவு கேட்டாய், நான் உனக்கு தைரியம் கொடுத்தேன். நீ அன்பு கேட்டாய், நான் உனக்கு சுயமரியாதை கொடுத்தேன். நீ கேட்டாயா, ஏன் நல்லவங்களுக்கு தான் இப்படி சம்பவம் நடக்கும்? ஏனென்றால் நல்ல மனசுதான் வளர்ச்சி பெறும். கெட்டவர்கள் துரோகம் செய்வார்கள், நல்லவர்கள் உயர்வார்கள். துரோகம் உன்னை தள்ளவில்லை, அது உன்னை தள்ளி வைத்து உயர்த்தியது. உன் மனசு உடையவில்லை, அது விழித்து கொண்டது. இப்போ நீ பயப்படுறாய், மீண்டும் நம்ப பயம், மீண்டும் காதலிக்க பயம். ஆனால் கேள், துரோகம் உன் மனதை மூட வேண்டாம், அது உன் அறிவை திறக்க வேண்டும். அடுத்த முறை நீ நம்பும்போது நீ பலமாக நம்புவாய். அடுத்த முறை நீ காதலிக்கும் போது நீ மதிப்போடு காதலிப்பாய். துரோகம் உனக்கு முதிர்ச்சி கொடுத்தது. கேள், அவன் வந்தது தண்டனை இல்லை, அவன் போனது இழப்பு இல்லை, அது தயாரிப்பு. உன் இதயம் உடைந்தது என்று நினைக்கிறாய், ஆனால் நான் அதை விரிவாக்கினேன். உன் கண்ணீர் வீணாகவில்லை, அந்த வழியில் நான் உன் எதிர்காலத்தை எழுதினேன். ஒரு நாள் நீ புரிந்து கொள்வாய், அவன் போனதே சரியான நேரம். இன்று நீ அழுகிறாய், நாளை நீ நன்றி சொல்வாய். நான் தாமதிக்கிறேன், ஆனால் தவற மாட்டேன். நான் அழிக்க வரவில்லை, உன்னை உயர்த்த வருகிறேன். நான் சிவன். ஓம் நம சிவாய.